மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன? மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ்ல இந்த டயலாக் வருது. ஸோ இந்த டயலாக்குக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆக்சுவலா இந்த டயலாக் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கமல்ஹாசன் சார் நடிச்ச குணா படத்துல இந்த டயலாக் வரும். இந்த டயலாக்க ஒரு மலையாள மூவிக்கு எண்ட்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? அந்த மலையாள மூவிக்கும் இந்த குணா படத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. 1991 வருஷம் கமல்ஹாசன் சார் நடிச்ச குணா அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே வருஷத்துல அதே நாள்ல தளபதி படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ குணா தளபதி ரெண்டுமே வந்து ஒரு ஹிட்டான மூவியா தான் இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா குணா படம் வந்து ஃபிளாப், அதாவது சின்ன பிளாப் கிடையாது, மொக்க படம்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு படம் தான் குணா படம். ஆனா தளபதி படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ரஜினிகாந்த் சார் நடிச்ச தளபதி படம். குணா படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா அந்த குணா படம் ஒரு பெஸ்டான மூவி. அந்த படத்தை வந்து தூக்கி விடுற மாதிரி இன்னைக்கு மலையாளத்துல மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படமும் குணா படமும் ஒரே இடத்துல மேட்ச் ஆகும். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம்ங்கிறது வந்து ஒரு மலையாள படம். அந்த படத்தை பாத்தீங்கன்னா தமிழ்ல டப் பண்ணி தமிழையும் அந்த படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. நிறைய தமிழ் ரசிகர்களை அந்த படம் வந்து கவர்ந்தது. அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து டூர் போறதுக்காக வந்து கொடைக்கானல் வராங்க. கொடைக்கானல் வரும்போது குணா குகை அப்படிங்கிற ஒரு குகைக்குள்ள வந்து போறாங்க. இந்த குணா குகை அப்படிங்கிற பேரு எப்படி வந்துன்னா கமல்ஹாசன் சார் வந்து அந்த குணா படத்துல அந்த பொண்ணை கொண்டு அந்த குகைக்குள்ள வச்சிருப்பாரு. அதனால அந்த இடத்துக்கு வந்து குணா குகை அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குணா குகைக்குள்ள வராங்க. குகைக்குள்ள வரும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த குகையில வந்து அவங்க பேரை எழுதி வைக்கிறாங்க. கடைசியில வந்து 2006 அப்படிங்கிற டேட் எழுதுறதுக்கு மறந்து ஒரு பையன் வந்து அந்த எழுத போகும்போது தப்பி தவறி அந்த குகைக்குள்ள விழுறான். விழும்போது அவன் ரொம்ப லாங் போயிட்டான். பல அடி தூரத்துக்கு அவனை வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பதறி போறாங்க. வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவோம், அவனுடைய அம்மா கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி ரொம்பவே அலறாங்க. போலீஸ்காரங்க தீயணைப்பு படைவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த பையனை வந்து கடைசியில வந்து ஃபைனலா காப்பாத்துறாங்க. ஸோ காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு தான் காப்பாத்துறான். தீயணைப்பு படை வீரர்கள் உள்ளாடி போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா 1000 அடி தூரத்துக்கு கீழே கயர் போட்டு அந்த கயர் மூலமா போய் அந்த ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துறான். காப்பாத்திட்டு அந்த பையன் மேல வரும்போது ஒரு டயலாக் சொல்றான். என்னன்னா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஸோ அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்முடைய குணா படத்துடைய ஞாபகம் வருது. குணா படத்தை இன்னும் இந்த டயலாக் வந்து தூக்கி விடுது. ஸோ நிறைய பேருக்கு இப்போ குணா படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கும். எனக்கும் ஆசை தான். ஏன்னா மாண்டு போன நிறைய படங்களை வந்து புதுப்பிக்கிறது வந்து இப்போ ரீசன் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். கருகரு கருப்பாயி, அப்புறம் வந்து லியோ படத்துல கூட நிறைய சாங்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பழைய பாடல்கள் இன்னைக்கு வரக்கூடிய தமிழ் சினிமா மூலமா அந்த பாடல்களுக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கு. தெரியாம இருந்த கதைகள், தெரியாம இருந்த பாடல்கள் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த தாமரை பூவுக்கும் அந்த சாங் கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா லியோ படம் மூலமா நமக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மலையாள மூவி மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி மூலமா குணா படத்துல உள்ள பாடல்கள் நிறைய பேருக்கு தெரிய வரும். அந்த குணா குகையை பார்த்திருப்போம். அந்த குணா படத்துல உள்ள அந்த சாங்கா இருக்கட்டும், அந்த ஃபைனல் சாங்கா இருக்கட்டும். ஸோ நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வந்திருக்கும். மலையாள மூவிகள் இன்னைக்கு தமிழ் மூவியை வந்து தூக்கி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கமல் சாரும் அந்த டீமை பார்த்து வந்து பேசியிருக்காரு, டைரக்டரை பார்த்து வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவி மஞ்சுமேல் பாய்ஸ் மூவி. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. தமிழ்ல மலையாளத்துல 2 லாங்குவேஜ்லயும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குணா குகை. ஸோ அந்த குணா குகையில வந்து உள்ளாடி போனவங்க யாருமே உயிரோட வந்தது கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல காப்பாத்துறாங்க அந்த பையனை. ஆனா ரியல் லைஃப்ல அந்த குணா குகைக்குள்ளாடி நிறைய பேர் விழுந்து வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ கொடைக்கானல்ல அந்த குகை இருக்கு.
ஸோ நீங்க போகணும் அப்படின்னா போய் பாருங்க. ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாங்க அந்த குணா குகை அப்படிங்கிறத வந்து. ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு லொக்கேஷனை, அதுவும் அந்த படம் எடுக்கும்போது, குணா படம் எடுக்கும்போது யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் கமல்ஹாசன் சாரும் ரொம்பவே தேடி கண்டுபிடிச்சி இடம் தான் குணா குகை இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல படத்தை எடுத்து அந்த இடத்துல நிறைய பேர் பார்க்க போய் அந்த இடத்துக்கு பேர்ல மலையாள மூவிஸ் எல்லாமே எடுத்து இன்னைக்கு குணா படத்துக்கும் ஒரு உயிர் வந்துருச்சு. மஞ்சுமேல் பாய்ஸ் மூவியும் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். குணா படத்தையும் பாருங்க, ஏன்னா அந்த படம் ரொம்ப நல்ல மூவி. அந்த டைம்ல ஃபிளாப் ஆனாலும் இப்போ அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சுமேல் பாய்ஸ் மூவி நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. குணா படமும் மஞ்சுமேல் பாய்ஸ் மூவியும் சிங்க் ஆனதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பி அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ குணா குகைக்கு போறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. உள்ள போறீங்கன்னா திரும்ப வர முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.